வேதனைகளில் இருக்கிற, போராட்டங்களில், வியாதிகளில் இருக்கிற ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற, தூக்கத்தில் பிரச்சனை இருக்கிற ஒவ்வொருவரையும் இன்று இரவு விடுவித்து நல்ல ஒரு உறக்கத்தை நீங்கள் கட்டளையிடுங்க சுவாமி. நல்ல உறங்கி அதிகாலையில் எழுந்து உம்மை துதித்து பாடி போற்றி மகிழட்டும் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதியும், எல்லா கடமும், எல்லா மகிமையும் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய பிதாவாகிய தேவனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மட்டுமே செலுத்தி, இயேசு நாமத்தில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை நான் ஏறெடுக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் தேவனை அதிகமாய் துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும், அவரை உயர்த்தணும், அவரை போற்றணும், அவரை மகிமைப்படுத்தணும், அவரோடு கூட இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை, ஆர்வம். நம்ம உலகத்தில் தானே வாழ்கிறோம், பலவீனங்களோடு தேவைகளோடு இருக்கிறோமே. கர்த்தர் அறிவார். ஹல்லேலூயா. ஒரு நாள் முழுவதும் காலையிலிருந்து மாலை வரைக்கும் கர்த்தரை துதித்து ஆராதித்து ஜெபத்தில் பரிசுத்த ஆவியானோட வல்லமையினால நிரம்பப்பட்டு அவரோடு இருக்கணும்னு ஆசை. ஹல்லேலூயா. என் ஆசையெல்லாம், என் விருப்பமெல்லாம், என் எண்ணமெல்லாம் கர்த்தாவே இயேசுவே நீங்கள் தான்ப்பா, நீங்கள் இல்லைன்னா எனக்கு யாரும் இருக்காங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவர் நம்மளை கட்டி தழுவி மார்பில் சாய்த்து கொள்வார். ஹல்லேலூயா. தோள்களின் மேலே சுமந்து கொள்வார். ஒரு மேய்ப்பன் பாருங்க, தன்னுடைய ஆடுகளை, அவருக்கு பிரியமாக ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கும். எப்போவுமே அந்த மந்தையில் அந்த ஆட்டுக்குட்டியை அவர் வச்சிருப்பார். அந்த ஆட்டுக்குட்டியை எப்போவுமே பக்கத்துலேயே வச்சுப்பார். அதுக்கு சாப்பாடு கொடுப்பார், அதை நல்லா பார்த்துப்பார். உடம்பு சரியில்லைன்னா உடனே சுகப்படுத்துவார். காயங்கையும் பட்டுருச்சுன்னா காயத்தை கட்டுவார். அந்த மாதிரி தான் தேவச்சனமே, கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் கூட ஏசாமிக்கு அப்படிப்பட்டவங்க தான். ஹல்லேலூயா. அவர் தோளில் நம்மளை சுமந்து, அவர் மார்பில் நம்மளை தூக்கி அணைத்து கொண்டுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அன்புக்குள்ள வாங்க, கர்த்தருடைய கிருபைக்குள்ள, அந்த அன்புக்குள்ள வாங்க. உலகத்தை வெறுத்து, உலகத்தை மறந்து கிறிஸ்துவனுடைய அன்புக்குள்ள நம்ம வரும்போது உலகம் நம்ம பின்னாடி வரும். ஹல்லேலூயா. நம்ம உலகத்தின் பின்னாடி போகக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.